தமிழக அரசின் பட்ஜெட் என்பது ஓடாத வண்டியை பட்டி டிங்கரிங் பார்த்தது போல் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். திமுக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அரசினுடைய பட்ஜெட் என்பது ஓடாத வண்டியை பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்துருக்காங்க. என்ன டிங்கரிங் பார்த்தாலும் இந்த வண்டி ஓடாது. இது பட்ஜெட் முழுமையான ஊசி முழுகி ஏமாத்துகிற மக்களை ஏமாற்றுகிற வேலையை பார்த்துருக்கிறாங்க. இது சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மிகப்பெரிய ஒரு தவறை தமிழக அரசு செய்திருக்கிறது. பாரதிய ஜனதாவும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த பைனான்ஸ் என்பது மத்திய அரசுடைய பட்டியலில் வருகிறது. மத்திய அரசு பட்டியலில் வருகிறத ஒரு பட்டியலில் வருகிற இதுவை மாநில அரசு மாற்றுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் மத்திய அரசாங்கம் இன்று உடனடியாக ஆர்டிகல் 157 பிரகாரம் மாநில அரசாங்கத்திற்கு தாக்கீது அனுப்பியிருக்க வேண்டும். ஆகவே திமுகவும் பாரதிய ஜனதாவும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.